ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நம் அனைவருமாக ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை மகிமையின் ஆராதனையாக, மகத்துவத்தின் ஆராதனையாக, பிரகாசத்தின் ஆராதனையாக, விடுதலையின் ஆராதனையாக, மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு ஆராதனையாக கர்த்தர் எங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறதான இடங்களிலே, வீடுகளில் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, பாடல் பாடும் பொழுது, ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலையும் உம்முடைய மகிமை இடைபடுவதாக. ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இசைக்கருவியின் மூலமாய் இசைக்கருவி வாசிக்கிறதான எல்லா சகோதரர்களையும் கர்த்தர் நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல் ஆராதனை நடத்துகிறதான போதகர்கள், அவர்களோடு கூட சேர்ந்து பாடுகிறதான சகோதரர்கள் எல்லாரோடும் உம்முடைய மகிமை இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை விடுதலையின் ஆராதனையாக, மகிமையின் ஆராதனையாக, அற்புதத்தின் ஆராதனையாக இருக்கிற இடங்களை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய மகிமையின் பிரசனத்தை உணர்கிற ஒரு ஆராதனையால் கர்த்தர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை மூலமாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக, போராட்டங்கள் உடைக்கப்படுவதாக, எல்லாரும் வீட்டிலே ஒரு பெரியதான அற்புதங்களும் ஜெயங்களும் மகிமை பெற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு முழுவதுமாய் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் அல்ல பிதாவே. பாடல் ஆராதனை நடத்தும்படியாக டேனியல் பாஸ்டர் அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை கடந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் பாதுகாத்து இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கும்படியாக நம்ம கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே என்கிற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே சொல்லுவோமா? நாடும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வலக்கரத்தில் நீர் என்னை தான்
சிறகாலே மூடி காத்திட்டே. ஆமென். உம் பல கரத்தில் நீ என்னை தாங்கினே, உம் சிறகாலே மூடி காத்திட்டே. சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை மறக்காதபடிக்கு தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வருடங்கள் காலங்களாய் தேவன் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்தார். இந்த கொரோனா சமயத்திலே தேவனாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். உன்னதமானுடைய மறைவின் நிலையில வைத்து நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. புது கிருபைகள் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பேங்கிற பாடலை சந்தோஷமா இந்த காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே, அவரவர் இருக்கிற வீடுகளிலே நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தேவன் நமக்கு தந்து நம்மை அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். அனுதினமும் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். கிருபைகள் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. ஆமென், ஆமென், ஆமென். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. நேர்வழியாய்
நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி கொண்டு வருகிறார். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே என்று சொல்லி வாசிக்கிறோம். நேர்வழியாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், நித்தமும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த சமயத்திலே வேலையில்லாத சூழ்நிலையிலும் கூட தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யாருமே எங்களை நினைக்கிறதில்ல பாஸ்டர். இந்த கஷ்டமான வேலையில சொந்தக்காரர்கள் கூட வரதில்லை பாஸ்டர். எங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு யாரும் வீட்டுக்கு வரதில்லை பாஸ்டர். இன்றைக்கு உங்களுக்கு நேராக ஒரு நற்செய்தி வருகிறது. கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவையெல்லாம் அவர் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார், அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம். இங்குதான பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அற்புதமாய் நம்மை நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார், கிருபையாய் நடத்துகிறார். அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோமா? நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை.
காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயமில்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் நித்த மகிமை பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் நித்த மகிமை பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், சொல்லுவோமா, என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. உள்ளுள்ள இடத்தில் என்னை மேய்க்கிறார், அமர்ந்து தண்ணீரண்டை தாகம் தீர்க்கிறேன். உள்ளுள்ள இடத்தில் என்னை மேய்க்கிறார், அமர்ந்து தண்ணீரண்டை தாகம் தீர்க்கிறேன். புறம் இடப்புறம் நான் விலகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். சத்துருக்கள் கண்கள் காண என்னையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறேன். ஆமென் ஆமென். புதிய கிருபை, ஆமென். நிரப்போ நிரப்போ. காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறேன். பலபுறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவேன். பலபுறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவேன். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. இன்னொரு விசை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நம்மை சுற்றி நின்று தேவன் நம்மை காக்கிற கண்மலையாய் இருக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாயிலே இரட்சணிய பாடல்களை பாடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர். எவ்வளவு பேர் நம்மோடு பழகினவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் இந்த வியாதியினாலே உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது
தேவன் உங்களை என்னையும் கிருபையாய் பாதுகாத்தார். அவருடைய பாதுகாப்பு விலையேற பெற்றது, அவருடைய கிருபை விலையேற பெற்றது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை நடத்துகிறார். நீங்க வேலைக்கு போறீங்க, இப்பொழுது பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. தேவன் நம்மோடு இருந்து அருமையாக பாதுகாத்து வந்தார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே வீடுகளில் அப்படியே எழுந்து நின்று நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் தேவனமே அற்புதமாய் பாதுகாத்தார், தேவனமே அருமையாக நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடினவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர், ஒரு குறை இல்லாதபடிக்கு அற்புதமாக நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு நாட்களிலே நம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தேவைகள் எல்லாம் அவரை சந்தித்திருக்கிறார், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறார். இந்த நாட்களில் தேவன் நமக்கு அற்புதராய் இருந்திருக்கிறார். எத்தனை துன்பங்கள் வந்த போதும் அவைகளெல்லாம் தீர்த்த இயேசு அற்புதமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்திருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த சுகபலன் ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி வீட்டுக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அற்புதமாய் பாதுகாத்தாரே, அதிசயமாய் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலை திறந்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே நன்மையினால் நம்மை நிரப்ப நம்முடைய மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். யாரெல்லாம் ஆராதிக்கிறீர்களோ அவருடைய வீடுகளை கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா குறைகளையும் நிறைவாக்குற கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் தேவனுமே அற்புதமாய் பாதுகாத்திருக்க நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்காய், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்ம கொடுத்த பாக்கியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் முழுவதும் தேவனுமே அற்புதமாய் நடத்தும்படிக்காய் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்றினோர்
இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ஆமென் ஆமென். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென் ஹல்லேலூயா. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை. சொல்லுவோம், பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா பாடுவோம் ஜெயமே, ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா சொல்லுவோமா ஜெயமே, ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஹல்லேலூயா. ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆரம்பத்தை நடந்திடுவே, கர்த்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவே. ஆரம்பத்தை நடந்திடுவே, கர்த்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவே. அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே. அவர்
அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. சத்துருவின் கோட்டைகளை இயேசு ரத்தத்தால் ஜெயித்திடுவே. ஆமென் ஆமென். சத்துரு கோட்டைகளை ஆமென் 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 ரத்தத்தால் ஜெயித்திடுவே. சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பலன் அடைந்திடுவே. சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பலன் அடைந்திடுவே. இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கிடும் தேவ ஆவியே, ஒவ்வொரு மேலும் என்னை நிரப்பிடும் வல்ல ஒவ்வொரு மேலும். ஆமென் ஆமென் ஆமென். இறங்கிடும் தேவ ஆவியே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்தாவியான வல்லமை ஊற்றப்படுவதாக. இறங்கிடும் தேவ ஆவியே, கர்த்தாவே நிரப்பும் ஒவ்வொரு மேலும். ஆமென். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அபிஷேகம் இறங்குவதாக. ஆமென் ஆமென். இறங்கிடும் தேவ ஆவியே, ஆமென். நிரப்போ 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 நிரப்போ. ஆமென். இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிறைவானவர் நமக்குள்ளே வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது சத்துருடைய சகல கோட்டைகளை முறியடிக்க தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா, என்னை கொஞ்சம் நினைச்சிடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா. ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா, என்று நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆமென் ஆமென் ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உறவாக எண்ணில்
பிரிக்காதே. உலவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. சொல்லுமா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நம்ம அப்படியே கண்களை மூடினவர்களாய் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்காதவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை மகனே, நான் உன்னை மறப்பதில்லை மகளே, என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்தீர்.
இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் சபையாராக ஒரு குடும்பமாக அவரவர்கள் வீடுகளில் இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு கூட இருப்பது, சுகமாய் இருப்பது, நிர்மலமாக இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய போக்கில் வரது கூட இருந்திருக்கா ஸ்தோத்திரம். அருமையான சபையாருக்கா ஜெபிக்கிறேன். சபையாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆவிக்குரிய தேவைகள், பூமிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சொந்தமாய் பிசினஸ் பண்ணுகிறவர்களுக்கு அதுல நல்ல ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை களிப்பாக்குவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, யாராவது சுகம் இல்லாமல் இருப்பார்களானால் கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்குற வல்லமை இப்படி அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக, குணமாக்குற வல்லமை இறங்குவதாக. ஆவியானவர் எல்லா வியாதியிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். பண பிரச்சனை, கடன் பிரச்சனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலை தாரும் ஆண்டவர். அதிலிருந்து வெளியே வரும்படி கிருபை செய்வீங்களாக. குடும்ப பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவீராக. எங்கள் குடும்பத்துக்குள்ளே, எல்லா வீட்டுக்குள்ளே சமாதானம் தங்கி இருக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவா இருக்கட்டும். ஆண்டவர், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையான எல்லா உதவிகளையும் தந்து அற்புதமாய் நடத்துவீராக. படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வகையிலும் மேன்மையாக நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. சகல துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இப்பொழுதும் நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே எழும்பி நிற்போம். நம் சங்கீதத்திற்காக எழும்பி நிற்போம். பிரதர் ஜெயக்குமார் இப்பொழுது நம்ம மத்தியில் சங்கீதம் வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 46ஆம் சங்கீதம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுதும் நமது மத்தியில் கூட்டு ஜெபம் பாஸ்டர் ராமா அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இது கர்த்தர் உண்டாக்கிய நாள், அதை நாம் மகிழ்ந்து கழிகூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர். ஏமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டு ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்னைக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே இருக்குன்னா, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 3 verse 11. அதை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்கிறது அந்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உன்னை பார்த்து மகளே, மகனே கூப்பிட்டுட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீ பயப்படாத,
உனக்கு எல்லாம் வேண்டியதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தமாக இன்றைக்கு சொல்லுகிறேன். அநேக காரியங்களை குறித்து பயப்படுறீங்க. பிள்ளையோட கல்யாணத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, குடும்ப காரியங்கள், வருமானத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, there's a word coming towards you. ஆறுதலான வசனம், there's an encouraging word. உன்னை தைரியப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், மனுஷன் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு செய்வேன். எல்லாவற்றையும் தக்க சமயத்தில் நான் உனக்கு செய்வேன், உன் குடும்பத்துக்கு செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், உனக்கு நிச்சயமாக நான் செய்வேன். ஆகையால் நீ பயப்படாதே. Do not be afraid. I will do everything what you need என்கிறதான அந்த வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? இந்த வாக்குத்தத்தம் பிரகாரம் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த வசனத்தை உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை காண உதவி செய்வார். இப்பொழுது நாம் எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறோம். ஆமேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம், பயப்படாத மகளே, மகனே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். லார்ட், பயப்படாதே. Do not be afraid. I will do everything what you need. ஆண்டவரே, நீ பயப்படாத மகளே, நான் உனக்கு தேவையெல்லாம் நான் செய்வேன். எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு. உனக்கு தெரியாததை விட எனக்கு அதிகமாக தெரியும். உண்மையாகவே நான் அறிந்திருக்கிறேன், அதெல்லாம் நான் செய்வேன்னு சொன்ன அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனம் வார்த்தை அப்படி உள்ளங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தைரியத்தை கொடுக்கட்டும், விசுவாசத்தை கொடுக்கட்டும், நம்பிக்கையை கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சபையை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் எல்லாருக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்களால் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். யாராவது வியாதியோடு, விக்கனத்தோடு, வேதனையோடு இருக்கிறார்களானால் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபையில் எல்லா தெய்வ ஜனத்தின் குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும் ஐயா. எல்லா குடும்பமும் ஆவிக்குரிய குடும்பம், ஜெபிக்கிற குடும்பமாய், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமாய் நிறுத்திக்கொள்ளும் என்று சொல்ல நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எல்லா ஓபிசி ஊழியங்களையும் நினைக்கிறோம், எல்லா ஓபிசி ஊழியக்காரர்களையும் நினைக்கிறோம். இந்த பட்டணத்தில் எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், இந்திய தேசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களுக்கு விடுதலையை பரிபூர்ணமாய் கட்டளையிடும் ஆண்டவரே. தேசத்தின் சகல காரியங்களும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்னுடைய நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்ற வார்த்தையை சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம மத்தியில் பாஸ்டர் பிளஸன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார். தொடர்ந்து அவர்களோடு கூட டிரான்ஸ்லேஷன் செய்யும்படிக்காக பிரதர் அபிஷேக் அவர்கள். I want to welcome you all in Jesus' precious name to our online service this morning. இந்த காலை வேளையிலே இந்த இணையதளத்திலே உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வரவேற்கிறேன். I hope that you are all doing well and covered by the grace of God as you continue to live in this fallen world that we are all living in. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களை மூடி இந்த விழுந்து போன உலகத்திலும் தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Sometimes we do not have all the answers to all that is happening around us. சில நேரம் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் பதில் இல்லாம தான் இருக்கு. But we know that God is with us and that He will never forsake us. ஆனா ஒரு காரியம் தெரியும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். We have come to a very important time listening to God's word, which is very, very important part of our worship service this morning. இந்த நேரத்தில் நம்முடைய ஆராதனையில மிக முக்கியமான பகுதிக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய பகுதிக்கு கடந்து வந்திருக்கிறோம். Can we bow our hearts and pray and ask the Holy Spirit to speak to us what He wants us to hear this morning? நம் இருதயத்தை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நம்ம இருதயங்களை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. Father, we come into your presence because we want to hear what you want to tell us this morning.
பிதாவே உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க இந்த காலை வேளையிலே உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். We want to hear the truth of God's word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய சத்தியத்தை கேட்க எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. Not what will tingle our ears this morning, but the truth of God's word. ஆண்டவரே செவிக்கு இனிமையான காரியங்கள் அல்ல ஆண்டவரே, தேவனுடைய சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. And we believe that you have a word that can transform our minds and our thinking this morning. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தையும் எங்கள் எண்ணங்களையும் முற்றிலுமாய் மாற்றக்கூடிய வார்த்தை உம்மிடத்தில் உண்டு என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். Lord, I pray for those watching, listening to this word of God. ஆண்டவரே இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Let the Holy Spirit move through the airwaves into their homes, into their earpieces, that they would listen and receive this word for their lives. பரிசுத்த ஆவியானவர் இந்த காற்றின் மூலமாய் நீர் கடந்து சென்று இந்த வார்த்தை அவர்கள் காதுகளிலே அவர்கள் இருதயங்களில் நீர் வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Let this word transform our lives and our families and our church, I pray, Father. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய சபையை முற்றிலுமாய் மறுரூபமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். We thank you, we praise you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். In Jesus' precious name. இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென், ஆமென். Again, so good to be with you this morning, speaking and preaching God's word. இந்த காலைவேளை உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை போதிக்கிறதான இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். The Bible is a very important book for us believers. நான் விசுவாசிகளாகிய நமக்கு வேதம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். It is a book that can change and transform our lives. இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமையுள்ள ஒரு புத்தகம். The pages of this book gives us the story of redemption that God has made for every man. இதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கங்களிலும் ஆண்டவராகிய தேவன் மனுஷனுக்கு செய்திருக்கிற இந்த மீட்பின் திட்டத்தை குறித்து பேசுகிறது. But you see, the story of redemption does not end there. It continues even into our lives living today. பாருங்க, இந்த மீட்பின் திட்டம் இதோடு கூட முடிவதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இந்த மீட்பின் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. The stories of redemption, restoration, renewed hope and purpose that you see in the word of God can move into your lives and give you redemption, restoration, hope and renewed purpose. இந்த மீட்பின் திட்டத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த மீட்பின் திட்டம் ஆண்டவர் மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். இதெல்லாம் இங்க மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் இது வர முடியும். இந்த மீட்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மறுபடியும் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. திரும்ப எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க முடியும், நம்பிக்கை கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய முடியும். Amen. Amen. I told the example of a book being inside a bag. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு பையில ஒரு புத்தகம் இருக்கும். அந்த எடுத்துக்காட்டை நான் சொன்னேன். And I said that is a status of the book. நான் சொன்னேன் அந்த புத்தகத்தினுடைய நிலை தான் அது என்று சொன்னேன். Similarly, we are in Christ. When we believe in Christ, we are in Christ. அதே போல தான் நாம் விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். Then I also said that it is more than a status that we need to have. அப்போ அது ஒரு நிலை மாத்திரமல்ல, அதை விட அதிகம் என்று சொல்லி நான் சொன்னேன். We need to have a relationship with God. தேவனோடு கூட ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். That is what it means to be in Christ. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதுதான் அர்த்தம் என்று சொன்னேன். And I gave the example of a marriage relationship, which is perhaps the most intimate relationship between two people. ஒரு திருமண நிலையை குறித்து அந்த எடுத்துக்காட்ட சொன்னேன். ஒரு ரெண்டு மனுஷனுக்கு நடுவில் இருக்கிற மிக நெருக்கமான உறவு அந்த திருமண உறவு. I said sometimes two people stay in a marriage relationship, but they are detached, alienated from each other. நான் சொன்னேன், சில பேர் திருமணத்துல சேர்ந்து தான் இருப்பாங்க, ஆனாலும் தூரமா இருப்பாங்க. That is not how God wants you to be in relationship with him. அப்ப ஆண்டவரோடு கூட அப்பேற்பட்ட உறவு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. God wants you to be in an active, living, loving relationship with God. ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட ஜீவனுள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு உறவா இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். Connected in a close relationship. It's about belonging to God. மிகவும் நெருக்கமான ஒருவர். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவருடையவராய் அவருக்கென்று அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. And that is the thought that I want to translate to you this morning about you belonging to God. அப்பேற்பட்ட எண்ணத்தை தான் இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். See, this word belonging can, hold different meanings in different contexts. When I talk about property, my car or my house, I say I own this house or I own this bike. அப்ப தேவனுக்கு சொந்தமானவர்கள், சொந்தம் என்று சொல்லும்போது, அவருடையவர்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பின்னணியில ஒவ்வொரு அர்த்தத்தில் இருக்கும். ஒரு கார் இருக்கு அப்படின்னா இது என்னுடையது அப்படின்னு நாம சொல்லுவோம். When it comes to people,
we say we belong or they belong, we are talking about this close relationship with that person. நாங்க இந்த ஜனங்களுடையவர்கள் என்று சொல்லும்போது அந்த ஜனங்கள் எங்களுடையவர்கள் சொல்லும்போது அவங்களோடு கூட இருக்கிற உறவை அந்த இடத்துல நாம் குறிப்பிடுகிறோம். Human beings generally long for this connection. அப்போ மனுஷர்கள் இந்த இப்பேற்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். They want to love, to be loved, to know and to be known. அவர்கள் நேசிக்கப்பட வேண்டும், அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கறாங்க, ஆசைப்படுறாங்க. And the good news in the Bible is that you belong to God. வேதத்துல நற்செய்தி என்ன? நீங்கள் தேவனுடையவர்களாய், தேவனுக்கு சொந்தக்காரர்களாய், தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். I belong to God. நான் தேவனுடையவனாய் இருக்கிறேன். Psalm 100 and verse 3. சங்கீதம் 100 3வது வசனம். கர்த்தரே தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். We belong to him. நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம். Isaiah chapter 43 and verse 1. ஏசாயா 43 முதலாவது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். So you belong to God. நீங்க தேவனுடையவர்கள், தேவனுக்கு சொந்தக்காரர்கள். See, when I say that I belong to God, that means God can be ever present in my trouble. நான் தேவனுடையவனா இருக்கிறேன் என்று சொல்லும்போது நான் என்ன சொல்லுகிறேன்? என்னுடைய பிரச்சனையின் மத்தியில எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்ல முடியும். I look at him as my shield and my defense. அவர் என்னுடைய கேடகமாய், என்னுடைய தடுப்பாய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். Because I belong to him, he is my strength. ஏன் நான் அவருடையவராய் இருக்கிறேன், அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார். He becomes my father, he becomes my friend. அவர் என்னுடைய பிதாவாய் இருக்கிறார், என்னுடைய நண்பராய் இருக்கிறார். The Lord will fight my battles. ஆண்டவராகிய தேவன் என்னுடைய யுத்தங்களை அவர் செய்கிறார். Because I belong to him. ஏனென்று சொன்னால் நான் அவருடையவனாய் இருக்கிறேன். An English author by the name of Timothy Keller said like this. திமோத்தி கெல்லர்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒருத்தர், ஆங்கிலத்தில் எழுதுற ஒருத்தர் இருக்கிறாரு. To be loved but not known is very superficial, but it may be comforting. நேசிக்க முடியும், ஆனா புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அல்லது தெரியல அப்படின்னு சொன்னா அது மேலோட்டமா இருக்கிறது. It is superficial. Then go on. To be known and not loved is our man's greatest fear. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஆனா நேசிக்கப்படாதவர்களா இருக்காங்கன்னு சொல்லும்போது அது பயத்துக்குள்ளாக இருக்கிறது. But to be fully known and fully loved is what man always looks forward to. முழுவதுமாய் அறியப்பட்டு முழுவதுமாய் நேசிக்கப்பட்ட அந்த நிலைதான் மனுஷன் எதிர்பார்க்கிறான். The good news is God loves you completely and he knows you deeply. நற்செய்தி என்ன? ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் நேசிக்கிறார், உங்களை முழுவதுமாய் அறிந்து இருக்கிறார். And he wants you to know him and to love him completely. நீங்களும் அவரை அறிய வேண்டும், நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். And this identity of belonging to God is found in Christ. இந்த தேவனுக்கு நான் சொந்தமா இருக்கிறேன்ங்கிறதான் இந்த அடையாளம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டிருக்கிறது. That is the identity for a New Testament believer. புதிய உடன்படிக்கையின் விசுவாசியாகிய நமக்கு அதுதான் நமக்கு அடையாளமா இருக்கிறது. But we have what is called identity theft these days. இந்த நாட்களிலே அடையாளம் திருடு போகக்கூடிய நாட்களா இருக்கிறது. People call you and ask you for your personal details about your password, and you sometimes mistakenly give it and they can get into your bank account and take away all the money from your account. சில பேர் ஃபோன் செய்து நம்முடைய தகவல்களை, நம்முடைய காரியங்களை கேட்கறாங்க, நம்முடைய பாஸ்வேர்டை கேட்கறாங்க, அதுக்கு அப்புறம் பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாம் அப்படியே எடுத்துறாங்க. Similarly, we have an identity in Christ. அப்ப நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு அடையாளம் இருக்கிறது. But the adversary, the enemy, sometimes he comes and convinces us, he lies to us and tries to convince us that is not the identity that you need to have. ஆனா சில சமயம் எதிரி வருகிறான், எதிரி வந்து பொய் சொல்லுகிறான், இது உன்னுடைய அடையாளம் அல்ல என்று சொல்லி அந்த அடையாளத்தை திருட அவன் முயற்சிக்கிறான். He wants to steal away the in Christ identity that you have. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற அந்த அடையாளத்தை திருட வேண்டும் என்று சொல்லி எதிரி முயற்சிக்கிறான். The Bible tells, in Christ I am deeply loved. வேதம் சொல்லு, கிறிஸ்துவுக்குள் என்னை ஆண்டவர் மிகவும் அதிகமாய் ஆழமாய் நேசிக்கிறார். I have been accepted and forgiven by Christ. ஆண்டவராய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை மன்னித்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. In Christ I am a new creation. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். I am righteous, saved, empowered and free by Christ. நான் நீதிமானா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறேன், தேவனால் பலன் தரிப்பிக்கப்பட்டவனா இருக்கிறேன். But the enemy comes in. ஆனா பிசாசு எதிரி வருகிறான். And he whispers into your ears. காதுல மெல்லமா பேசுறான் பாருங்க. You are not loved. நீங்க உங்களை ஆண்டவர் நேசிக்கல. You are not accepted or forgiven. நீங்க உங்களை ஆண்டவர் மன்னிக்கல, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு
சொல்றான். You are unrighteous. நீங்க நீதிமான் இல்லன்னு சொல்றான். You have not been set free. நீங்க உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கலன்னு சொல்றான். See, but what I want to tell you this morning is the true thing about me is what God says and what God's word says about me. இந்த காலை வேளை நான் என்ன சொல்லுகிறேன், நான் யார் என்று வார்த்தை ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உண்மை. Don't listen to the adversary, don't listen to the enemy, what he is whispering in your ears, because he is coming to steal, kill and destroy your relationship with Christ. எதிரி என்ன சொல்கிறானோ அதை உங்க காதுகளை கேட்காதீங்க. ஏனென்று சொன்னால் எதற்கு வருகிறான்? அவன் திருடவும் கொல்லவும் தேவனோடு கூட இருக்கிற உறவை அழிக்கதான் வருகிறான். So when I say I belong to God, there are three things that I want to show you about that relationship, close relationship you have with God. அப்ப நான் தேவனுடையவனா இருக்கிறேன் என்று சொல்லும்போது மூணு காரியத்தை அந்த இருந்து ஏன் நம்ம அவருடையவனா இருக்கும்போது மூணு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In Christ, கிறிஸ்துவுக்குள் I am a child of God. நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். This is a major theme that we read in the Bible. இந்த வேதத்துல இருக்கிற மிக சாராம்சமே என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்ங்கிறது தான் சாராம்சம். But the devil, the enemy whispers in your ear, why would God want you as his child? ஆனா பிசாசு அந்த எதிரி காதுல வந்து சொல்றான் பாருங்க, உங்களை எல்லாம் எதுக்கு ஆண்டவர் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளணும்? That is why a lot of people reject God. அதனால தான் அநேகர் தேவனை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்குகிறாங்க. See, every human being born in the world is a creation of God. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். And God becomes the father by virtue of creation to all human beings. பாருங்க, சிருஷ்டிப்பினால நம்ம சிருஷ்டித்ததனால எல்லாருக்குமே அவர்தான் பிதாவாய் சிருஷ்டிப்பினாலே வந்துட்டாரு. But not every person believes in Yahweh God. ஆனா அந்த யாவே தேவனை எல்லாரும் விசுவாசிப்பதில்லை. They have no relationship with God. அவரோடு கூட ஒரு உறவு இருப்பதில்லை. They reject God. அவர் தேவனை ஒதுக்குகிறாங்க. But that's when the Bible says that you can come into relationship through a spiritual birth. அப்பதான் வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூட ஒரு ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவரோடு கூட உறவுல வர முடியும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. John chapter 1 and verses 12 and 13 we talk about as many those who have received him can become the children of God. யோவான் முதல் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. Verse 13 it says it is not by virtue of physical birth but by spiritual birth you are born of God. 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். First John chapter 3 and verse 1 says, behold the manner of love that Father God has lavished upon us that we should be called the children of God. 1 யோவான் 3:1 இப்படி சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். The truest thing about me, the truest thing about you is what God says about you. எங்களையும் என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் உண்மை. You are God's child. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. Do not listen to what the enemy says. எதிரி சொல்கிறதை நீங்க கேட்காதீங்க. Galatians chapter 3 and verse 26. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். It says in Christ you are children of God through faith. அது சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. That is the true thing about you. இதுதான் உங்களை குறித்ததான உண்மை. When you accept Jesus into your heart and into your life, you become a child of God. இயேசு உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளும்போது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகிறீர்கள். It does not matter what race, it does not matter what our economic status, it does not matter what our gender is. We are all one in Christ is what the verses following tell us over there. அதுல வேதம் சொல்லுகிறது, நாம் அதை ஏற்றுக்கொண்டதனால பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எப்பேற்பட்ட பொருளாதார நிலை என்று சொல்லி இல்லை. அதுக்கு கீழ் வருகிற எல்லா வசனம் அதை தான் சொல்லுகிறது. I am not a poor child of God or a rich child of God. நான் தேவனுக்கு ஏழையான ஒரு பிள்ளை பணக்காரன பிள்ளை அப்படி இல்ல. That sort of difference is what you see in the world here. இந்த உலகத்துல தான் அப்பேற்பட்ட வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். It does not matter what my gender is. I am a child of God. You are a child of God. That is the truth what God is telling me today. நானா பெண்ணா என்பது கணக்கில்லை. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளை. அதுதான் வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. I belong to God. நான் தேவனுடையவனாய் இருக்கிறேன். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். Tell that to yourself this morning. இந்த காலைவேளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. Maybe you're feeling
unloved this morning, ஒருவேளை உங்களை யாரும் நேசிக்கல நீங்க நினைச்சீங்கனா, you are a child of God. நான் சொல்ல ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் It does இருக்கிறீர்கள். not matter what your economic status is this morning. இந்த காலைவேளை பொருளாதார நிலையில எப்படி இருந்தாலும் சரி, You belong to God. நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். By virtue of that spiritual birth, அந்த ஆவிக்குரிய நிலையில மறுபடியும் பிறந்தோம் அல்லவா, அதனால தேவனுடைய பிள்ளைகளா you are இருக்கிறீர்கள். born of God. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்களா இருக்கிறீர்கள். Hallelujah. ஹalleluya. You are someone who belongs to God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். The second thing I see in the Bible about belonging to God is I am a friend of God in Christ. ஆண்டவருடையவரா இருக்கும்போது இரண்டாவது காரியம் வேதத்தில் என்ன சொல்லுகிறது? வேதம் நாம் தேவனுடைய நண்பர்களா இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. John chapter 15 verses 13 to 15, if you read, Jesus is calling his followers, his disciples, his friends. யோவான் 15 அதிகாரம் 13 முதல் 15வது வசனம் வரை அவருடைய சீஷர்கள் அவர் எப்படி சொல்லுகிறார்? என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். In Christ I am a friend of God. கிறிஸ்துவுக்குள் நான் கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாய் இருக்கிறேன். It is virtue of my relationship with God through Christ. இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் இருக்கிற அந்த உறவினாலே தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறேன். Not everybody in this world is a friend of God. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய சிநேகிதன் அல்லங்க. But when you have a relationship with God, ஆனா தேவனோடு கூட உறவு இருக்குமே ஆனால், you are a friend of God. நீங்க தேவனுடைய சிநேகிதராய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. You belong to God. நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். And in verse 13 it says, greater love has no one than one who lays down his life for his friend. 13 வசனம் இப்படி சொல்லுகிற, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Jesus sacrificed his life to make you belong to him, to make you his friend. இயேசு எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? உங்களை தமக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டு சிநேகிதனாய் மாற்றுவதற்காக ஜீவனை கொடுத்தார். That is the greatest love that you can see between friends. சிநேகிதருக்கு நடுவில் இருக்கிற பெரிய ஒரு அன்பு எது? இதுதான், ஜீவனை கொடுக்கிற அன்பு தான் அந்த அன்பு. Sacrificial love. பலியாக அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பு தான் அந்த அன்பு. Verse 14 it talks about friends again. 14வது வசனம் இன்னும் சிநேகிதரை குறித்து பேசுகிறது. It says, you are my friends if you do what I command. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். So does that mean this friendship is conditional? அப்படினா இந்த சிநேகிதம், இந்த நண்பனுக்கு இந்த உறவு இது செஞ்சாதான் அப்படின்னு இருக்கா? If I don't do something God commanded, I do not have a friendship with Jesus. தேவன் சொன்ன ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யல அப்படினா இயேசுவோடு கூட சிநேகிதனா இருக்க முடியாதா? No, that is not what this passage means. இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல வரலங்க. It is not about a conditional friendship. இத செஞ்சாதான் செய்வேன் அந்த சிநேகிதம் அப்பேற்பட்ட சிநேகிதம் அல்ல. It is about a reciprocal friendship. அது எப்படி? நான் இத செய்வேன், அது அவர் செய்வார். அது அப்பேற்பட்ட ஒரு சிநேகிதம். We don't earn Jesus friendship by obedience. நாம் கீழ்ப்படிந்து இந்த சிநேகிதத்தை நாம் சம்பாதிக்க முடியாது. But our obedience is an evidence of our friendship with Christ. ஆனா என்னோட கீழ்ப்படிதல் என்ன சொல்லுகிறது? நான் ஏற்கனவே தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறேன். அந்த சிநேகிதனா இருக்கிறதுனால நான் கீழ்ப்படிகிறேன். Hallelujah. Hallelujah. He has given everything for me. எனக்காக எல்லாற்றையும் கொடுத்திருக்கிறார். He even gave his life for me. அவர் ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார். To make me his friend. என்னை சிநேகிதனாய் மாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறார். I will reciprocate by doing what he asks me to do. அதற்கு பிரதியுத்தரமாய் நான் என்ன செய்கிறேன்? இவ்வளவு செய்ததனால அவர் சொன்னதை நான் செய்கிறேன். Verse 15. 15வது வசனம். It says, I no longer call you servants, rather I now call you friends. அதுல சொல்லுங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். Friends know everything about each other. நண்பர்கள் தங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாங்க. They share their secrets. அவங்களே எல்லாம் மறைமா இருக்கிறதா எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. A strong friendship between two people is like an open book between both of them. ஒரு நல்ல நண்பனுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கிறது. That is the kind of relationship that Jesus wants you to have with him. அப்பேற்பட்ட உறவு தான் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். If there is something that you are keeping away from Jesus, then that relationship is not called friendship. அவருக்கு மறைவாக ஏதோ ஒரு காரியத்தை நீங்க வெச்சிருக்கீங்க அப்படினா அது நல்ல ஒரு சிநேகிதம் அல்ல. Jesus calls you his friends. இயேசு உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறார். He gave his life for you. உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். And because of what he did, we will reciprocate by obeying what he says. அவர் என்ன செய்தாரோ இவ்வளவு செய்ததனால நான் இப்ப பிரதியுத்தரமா என்ன செய்கிறேன்? நான் அவருடைய நண்பராய் நானும் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah.
That is how I belong to God. அப்படிதான் நான் தேவனுடையவனாய் இருக்கிறேன். I am not only a child of God, I am a friend of God. நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. And what Jesus said to his disciples in John chapter 15 applies to us even today. யோவான் 15 அதிகாரத்தில் சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாரா, இன்றைக்கு நமக்கும் அது உபயோகமா இருக்கிறது. We are invited into this kind of a friendship with God. இப்பேற்பட்ட சிநேகிதத்துக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Romans chapter 5 verse 10. ரோமர் 5 அதிகாரம் 10வது வசனம். I see the word reconcile in that scripture over there. அந்த வசனத்துல Romans 5 verse 10. ரோமர் 5 அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்கா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமேயானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. The word reconcile over there ஒப்புரவு என்கிறதான வார்த்தை, it means that you are moving away from enmity to friendship. அந்த ஒப்புரவு என்கிறதான வார்த்தை என்ன சொல்லுகிறது? எதிரியா இருந்தோம், எதிரியா இருக்கிறதான இடத்திலிருந்து இப்பொழுது நண்பர்களாய் மாறிவிட்டோம். Once you were not friends, you were enemies, but now you've become friends. You have a friendship with Jesus. ஒரு காலத்துல நண்பர்களா இல்ல, எதிரியா இருந்தோம். அந்த இடத்திலிருந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட நண்பர்களாய், சிநேகிதர்களாய் மாறிவிட்டோம். That is my past status. I was once an enemy of God, but through Christ, in Christ, by faith, I have now become a friend of God. ஒரு காலத்துல தேவனுக்கு எதிரியா இருந்தேன், ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு நண்பரா இருக்கிறேன். எப்படின்னு சொன்னால் விசுவாசத்தினாலே, நான் மறுபடியும் பிறந்ததினாலே, நம்புகிறதினாலே இப்பொழுது அவருக்கு சிநேகிதனா இருக்கிறேன். A small point I want to make here before I move on. போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன காரியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். We were God's enemies. God was never our enemy. பாருங்க, நாம தான் தேவனுக்கு எதிரியா இருந்தோம். தேவன் ஒருபோது நமக்கு எதிரியா இருந்ததே இல்ல. My sin, our sin pulled us away from God. நம்முடைய பாவம் தான் தேவனை விட்டு நம்மை பிரித்தது. Yet he is the one who came to repair this relationship. ஆனால் அவர்தான் அந்த உறவை சரி செய்ய முதலடி எடுத்து வைத்து அவர்தான் காரியங்களை செய்தார். He came to reconcile so that I can now belong to him. நம்மை ஒப்புரவாக்கி இப்பொழுது நம்மை அவருடையவர்களாய் மாற்றுவதற்கு அவர்தான் காரியங்களை செய்தார். He made us move towards God by the sacrifice of his life on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது நிமித்தம் இந்த உறவுக்கு நேராய் அவர்தான் நம்மை நடத்துகிறார். And 2 Corinthians chapter 5:17 to 20 talks about how we have been given the ministry of reconciliation that we have to go and share with others. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 இருந்து 21 வசனம் வரை இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We are not called to judge people. ஆண்டவரை நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. We are called to reconcile people back to God. ஜனங்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Move them back towards that relationship with God. இந்த தேவனோடு கூட அந்த உறவுக்கு நேராக அவர்களை திரும்ப நடத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். That is the ministry you and I have. இப்பேற்பட்ட ஊழியத்தை தான் நீங்களும் நானும் வைத்திருக்கிறோம். Maybe people have fallen away from our church. ஒருவேளை இந்த சபையிலிருந்து நிறைய பேர் போயிருக்கலாம் வெளியே. Pray for them. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Call and talk to them. அவர் கூட ஃபோன் பண்ணி பேசுங்க. Encourage them. அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. Lift them up from where they have fallen. விழுந்த இடத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுங்க. Bring them back towards God. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வாங்க. That is the ministry of reconciliation. இதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். Don't talk about who they are, what sin they have done and condemn them. அவங்க யாரு, அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி அவர்களை குற்றப்படுத்தாதீங்க. Because you and I are friends of God. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய நண்பர்களாய் இருக்கிறோம். The third thing that I see about me belonging to God, it's something that we do together. We are called the bride of Christ. நான் தேவனுடையவர்களா இருக்கிறோம் சொல்லதான அதனால வரக்கூடிய இன்னொரு காரியம் என்ன? நாம் தேவனுடைய மணவாட்டியா இருக்கிறோம். I am not a bride of Christ on my own. நான் தனியா என்னால ஆண்டவருடைய மணவாட்டியா நான் மாறல. But the church, all of us, you, me, all of us together who are in Christ, believing in Jesus, following him, all of us are the bride of Christ. சபையா சேர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை தேடுகிறோம், எல்லோரும் சேர்ந்து அவரை விசுவாசிக்கிறோம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அதற்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய மணவாட்டியா இருக்கிறோம். In Christ I am a child of God. கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். In Christ I am a friend of
of God. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சிநேகிதனா இருக்கிறேன். In Christ we are the bride of Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் தேவனுடைய மணவாட்டியா இருக்கிறோம். Ephesians chapter 5 verse 25 to 33 is often read in weddings. எபேசியர் 5வது அதிகாரம் 25 லிருந்து 33 வரை எல்லா திருமணத்திலும் வாசிக்கப்படுகிற பகுதி. Paul is writing telling the husbands, love your wives as Christ loved the church. பவுல் எழுதுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளை கிறிஸ்து நேசிப்பது போல, கிறிஸ்து சபையை நேசிப்பது போல அன்பு கூறுங்கள் எழுதுகிறார். And then he talks about at the end of that passage, wives must respect your husband because the husband is a representation of the head called the Christ. அதன் முடிவில் எழுதுகிறார், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் புருஷன் அந்த தலையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறார். And Paul is looking forward to that day when Christ returns to claim his bride. பாருங்க, அந்த மணவாட்டி ஆண்டவர் எப்பொழுது அழைத்துக் கொள்வாரோ அந்த நாளுக்காக பவுல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். We as a church, we as a community, we as believers, we are the bride of Christ. நாம் எல்லோரும் சேர்ந்து விசுவாசிகளாய் சபையாய் நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய மணவாட்டியா இருக்கிறோம். Revelation chapter 19 and verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 19 7வது வசனம். It says, let us rejoice and be glad. அதில் அந்த வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் and give him glory. அவருக்கு மகிமை செலுத்துங்கள். For the wedding of the lamb has come. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. And his bride has made herself ready. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். That bride refers to you and me. அந்த மணவாட்டி யார்? நீங்களும் நானும் தான் அந்த மணவாட்டி. We have to be this wrinkle free bride that Christ comes for. இந்த பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நாம் இருக்க வேண்டும் இயேசு வரும்போது. Without blemish, wrinkle free. எந்த ஒரு கரைதிரையற்ற எந்த கரையும் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். Christ is coming for us. கிறிஸ்து நமக்காக வருகிறார். Right now God is at work in my life. இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதற்காக என்னை ஆயத்தம் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கிறார். Working in your life to restore this relationship. உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்து இந்த உறவை சரி செய்வதற்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Changing us. நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டிருக்கிறார். Perfecting us. நம்மை இன்னும் பரிசுத்தமானவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். We are complete in him. அவருக்குள் நாம் பூரணர்களாய் இருக்கிறோம். In Christ we have all that we need. கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு இருக்கிறது. In Christ I am God's friend. In Christ I am the child of God. In Christ I am the bride of Christ. கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய சிநேகிதனா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய மணவாட்டியா இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. It's about belonging to God in a close relationship. ஆண்டவரோடு கூட மிகவும் நெருக்கமான உறவிலே அவருடையவர்களாய் இருக்கிறோம். Jesus didn't come to make you religious. இயேசு உங்களை மதத்தை சார்ந்தவர்களாய் மதத்தோடு இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறதற்காக ஆண்டவர் வரவில்லை. Jesus came so that you might be made alive with him. ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? அவரோடு கூட ஜீவனுள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் வந்தார். To make you his child, make you his friend, to make us the bride of Christ. அவருடைய பிள்ளையாய், அவருடைய நண்பர்களாய், நம் எல்லோரையும் அவருடைய மணவாட்டியாய் செய்வதற்காக வந்தார். But the fact of the matter is, this relationship with God as a child, as a friend, and together as the bride of Christ can be achieved only in community. ஆனா இந்த உண்மை என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய மணவாட்டியாய், தேவனுடைய சபையாய், தேவனுடைய சிநேகிதனாய் இருப்பது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அது எல்லோரும் சேர்ந்து ஒரு சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். I am God's child, but I am not the only child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனா நான் மாத்திரம் தேவனுடைய பிள்ளை அல்ல. I am part of the huge family of God. தேவனுடைய இவ்வளவு பெரிய குடும்பத்துல நான் ஒரு பகுதி. I am a friend of God, but I am not God's only friend. நான் தேவனுடைய நண்பனா இருக்கிறேன், ஆனா தேவனுக்கு ஒரே ஒரு நண்பன் கிடையாது. There is a large circle of friends for God. பெரிய ஏகப்பட்ட பேர் ஆண்டவர் சிநேகிதனா இருக்கிறார்கள். I can't be friends with God unless I know these other friends of God. இந்த எல்லா சிநேகிதரை நான் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அவருடைய சிநேகிதனா இருக்க முடியாது. We are Christ's bride. நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கிறோம். But we can experience this relationship only with the community or with the church. ஆனால் இந்த நிலையை, இந்த உறவை சபையாக எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நிலையை நாம் அனுபவிக்க முடியும். But we are living in these difficult times where we are sitting alone at home and not experiencing church like before. ஆனா பாருங்க, இப்ப எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. எப்பவும் மாதிரி சபையில் எல்லாம் சேர்ந்து இல்லாம எல்லாம் தனித்தனியா இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு.
We are supposed to do church together. Church is about family, and being a child of God is not an only child, but being part of that whole family of God. அப்ப சபையினால் எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு காலம், அப்பேற்பட்ட நிலை தான் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிலையில தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிதான் இந்த உறவை நாம் அனுபவிக்கிறோம். So we need each other. அப்ப நீங்களும் தேவை, நானும் தேவை. On your own you cannot live out this life. இந்த வாழ்க்கையை தனியா இருக்க கூடாது, இருக்க முடியாது. Make sure that you're connected with the leaders of the church. இந்த சபையினுடைய தலைவர்களோடு கூட நீங்க இன்னும் தொடர்பில் இருக்கிறீங்களா? அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். Make sure that you have relationship with your fellow brothers and sisters, at least through telephone. If somebody is living nearby, visit them. You need this relationship to flourish, being a child of God, friend of God and the bride of Christ. நீங்க சகோதரர்கள் சகோதரி கூட ஒரு உறவில் இருக்க வேண்டும். அவரோடு கூட பேசுங்க. முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பாருங்க. இப்படிதான் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளையாய், அவருடைய சிநேகிதராய், அவருடைய மனவாட்டியாய் நம்மளால இருக்க முடியும். I understand that this week onwards we're going to be having services on Monday and Tuesday. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆராதனை இருக்குங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். And so I would encourage you to be part of those services. அப்ப அந்த ஆராதனையில நீங்க பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். That's when we can be all that God wants us to be. அப்ப தேவன் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாரோ அப்படி வரும்போது தான் அப்படி இருக்க முடியும். We can become the child of God, the friend of God. We can become the bride of Christ only when we experience it together as a family. தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய சிநேகிதராய், தேவனுடைய மனவாட்டியாய் இருக்கக்கூடிய நிலை எப்படி அனுபவிக்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தான் அனுபவிக்க முடியும். Hallelujah. Hallelujah. I want to take an illustration from the Bible this morning to tell my point about belonging to God. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி தேவனுடையவர்களா இருக்கிறோம் என்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். At the beginning of my sermon I said the Bible is a Bible that gives me stories of redemption, restoration, renewed hope and purpose. நான் இந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், வேதம் மீட்பின் கதைகளை வைத்திருக்கு, எல்லாத்தையும் திருப்பி தரக்கூடிய கதைகளை வைத்திருக்கு, பெரிய நம்பிக்கை தரக்கூடிய கதைகள் இந்த வேதத்தில் இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தேன். People who were once enemies of God, God made a redemptive plan to make them friends of God. ஒரு காலத்தில் தேவனுடைய எதிரியா இருந்தாங்க, எதிரியா இருந்தோம். ஆனால் ஆண்டவராக தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்தார், அதன் மூலமாய் ஒப்புரவாக்கினார். You read in the Bible of people who had no hope, but because of what God did, that the plan that he had, he brought this renewed hope and purpose into their life. நான் வாசிக்கிறோம் வேதத்தில் ஒரு சில பேருக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்தார், அவருக்கும் ஆண்டவர் நம்பிக்கையை கொண்டு வந்தார். And that is a story that I want to take about the sons of Korah. அப்பேற்பட்ட ஒரு கதையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கோராவினுடைய புத்திரர்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Psalm 46 verses 1 to 3 if you read. சங்கீதம் 46 முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது, in fact that is the psalm reading that we had this morning for our online service. இந்த இணையதளத்தின் மூலமா ஆராதனையில இந்த சங்கீதத்தை தான் இன்னைக்கு நாம் வாசிச்சோம். See, the sons of Korah, their own existence depended on the sheer grace of God in the face of a catalytic judgment that their family had to face. கோராவின் புத்திரர்கள் பாருங்க, அவங்க இருந்தது அவங்களுக்கு விரோதமாக ஒரு நியாய தீர்ப்பு உண்டானது. ஆனால் அதன் மத்தியிலே அவர்கள் இருந்ததே ஆண்டவருடைய கிருபையினால தான் இருந்தாங்க. God is bringing them back into a relationship. தேவன் அவர்களை தம்முடைய உறவுக்கு நேராய் கொண்டு வருகிறார். The story begins with the Israelites coming out of the land of Egypt. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க, journeying through the wilderness. இந்த வனாந்தரத்து மூலமாய் நடந்து போகிறாங்க. In Numbers chapter 3 we see that God sets aside the Levites. என்னாகும் 3வது அதிகாரத்தில் லேவியர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் for full time service to God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக முழு நேரம் ஊழியம் செய்யும்படியாக பிரித்தெடுக்கிறார். They were told to take care of the tabernacle. அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். All the things that is there in the tabernacle, they were supposed to do it. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார். But only the descendants of Aaron were called to be priests. ஆனால் ஆரோனுடைய சந்ததியில வந்தவங்க தான் ஆசாரியனா இருக்க முடியும். அதற்காக அழைக்கப்பட்டார்கள். Korah was a cousin brother of Moses and Aaron. மோசேவுக்கும் ஆரோனுக்கும் இருந்ததான ஒரு சகோதரன் தான் கோரா. He formed a group of about
about 250 men, and they went and challenged the priestly rights and the priesthood of Aaron. ஒரு 250 பேர் எல்லாம் சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஆரோன் நீ மாத்திரம் தான் ஆசாரியனா இருக்க முடியுமா என்று சொல்லி எதிர்த்தார்கள். Numbers chapter 16, we see the story when Moses is talking to Korah and those rebellious men. எண்ணாம் 16 அதிகாரத்தில் அந்த கோராவுக்கும் அந்த எதிர்த்து கலகம் பண்ணார்களே அவங்களோடு கூட மோசே பேசுகிறதான அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். In verses 28 to 35 we read about something so out of the ordinary happens. 28 லிருந்து 35வது வசனம் வரை நாம் எண்ணி பார்க்க முடியாத ஏதோ ஒரு பெரிய ஒரு பயங்கரமான காரியம் நடக்கிறது. After Moses speaks, மோசே பேசின உடனே the ground under them split open. அவர்களுக்கு கீழ இருந்ததான அந்த பூமி அப்படியே ரெண்டாய் பிளந்தது. There was like an earthquake. ஒரு நிலநடுக்கம் மாதிரி வந்தது. The earth opened up and everybody just fell inside. பூமி ரெண்டாய் பிளந்தது. அவங்க எல்லாரும் அவங்க உள்ள அந்த பூமிக்குள்ளார போயிட்டாங்க. The earth swallowed up all that was standing over there. அங்க மேல இருந்ததான எல்லாத்தையும் அந்த பூமி விழுங்கி போட்டது. Along with their possessions. அவங்களுடைய எல்லா காரியம் அவங்களுக்கு இருந்ததான எல்லா காரியமும் அதுக்குள்ள போயிருச்சு. They perished and they were gone from the community. அந்த சமுதாயத்திலிருந்தே அவர்கள் முற்றிலுமாய் அற்று போனார்கள். But in Numbers chapter 26 verse 11. ஆனா என்னாகும் 26வது அதிகாரம் verse 11 11வது வசனத்துல we read that Korah's sons were spared because they were still alive. ஆனா அதில் நாம் வாசிக்கிறோம் கோராகின் குமாரரோ சாகவில்லை, அவர்கள் இன்னும் ஜீவனுள்ளவர்களாய் இருந்தார்கள். Perhaps they were too young to face this judgment of God. ஒருவேளை அந்த நியாய தீர்ப்பு வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க, அதனால அந்த நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். They were too young to understand the rebellion of their father. ஒருவேளை அவங்க பிதாக்கள் செய்த அந்த கலகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாத அந்த சின்ன பிள்ளைகளா இருந்திருக்கலாம். God judged those who were rebels. யாரெல்லாம் கலகம் பண்ணினார்களோ அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு வந்தது. But he still had a purpose. He still had a plan for the line of Korah. ஆனா இன்னும் அந்த கோராவின் புத்திரருக்கு ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. That is the redemptive plan of God. That is the restoration plan of God even for your life. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மீட்பின் திட்டம், சகலத்தை திருப்பி தருகிறதான திட்டம். இப்பேற்பட்ட திட்டம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். After 7 generations, 7 தலைமுறை போயிற்று. Prophet Samuel came from the line of Korah. கோராவுடைய சந்ததியிலிருந்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி எழும்பினார். The Korahites, that community flourished. They became doorkeepers of the tabernacle. They became custodians. They became warriors. They worked in the military. They became songwriters and choir leaders. கோராவின் ஜனங்கள் எல்லாம் பழுகி பெருகினாங்க. அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முன்பகுதியை பாதுகாக்கிறவர்களாய், அவர்கள் வேலை செய்கிறவர்களாய், போர் செய்கிறவர்களாய் அவர்கள் எல்லாம் இருந்தாங்க. One more thing. Psalm 46. They wrote songs. அவங்க சங்கீதங்கள் எல்லாம் எழுதினாங்க. Psalm 46 is written by the sons of Korah. சங்கீதம் 46 இந்த கோராவின் புத்திரரால் எழுதப்பட்டதான சங்கீதம். And I want you to read verses 1 to 3. இந்த முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். Hallelujah. Hallelujah. Read verse 5. 5வது வசனத்தை வாசிங்கள். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Read verse 7. 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். See, when the sons of Korah are penning this the lyrics to this psalm, இந்த கோராவின் புத்திரர்கள் இந்த சங்கீதத்தை எழுதும்போது they were probably remembering their very bad beginning in life. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில கஷ்டமான சூழ்நிலை ஆரம்பித்தது என்பதை எண்ணி எழுதியிருப்பாங்க. Their distant ancestor had rebelled against God and Moses and Aaron. அவர் முந்தைய மூதாதையர்கள் முன்னாடி இருந்ததான ஜனங்கள் மோசேவுக்கு ஆரோனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள். But they also understood and realized the renewed purpose that God had for their plan, for their lives. ஆனா இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலே குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான பெரிய புதிய திட்டத்தை அவர்கள்
அவர்கள் அறிந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறாங்க. For each of you listening to me this morning, I want to tell you, God has a redemptive plan for you, for your family. இந்த காலைவேளையிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நேரா நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஆண்டவர், உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர் பெரிய ஒரு நல்ல மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். You belong to God. நீங்கள் தேவனுடையவர்களா You இருக்கிறீர்கள். are a child of God. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். You are a friend of God. நீங்கள் தேவனுடைய சிநேகிதரா இருக்கிறீர்கள். We are the bride of Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருக்கிறோம். Redemption is yours in Christ. மீட்பு கிறிஸ்துவுக்குள் உங்களுடையது. Christ gave his life so that you might be made alive. கிறிஸ்து எதற்காக ஜீவனை கொடுத்தார்? நீங்கள் ஜீவனோடு இருப்பதற்காக. Not that you may die without hope. எந்த நம்பிக்கை இல்லாம சாவதற்காக அல்ல. I don't know what situation you are going through this morning. இந்த காலைவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கு நான் அறியேன். But the grace of God gives me the ability to rise up from where I am. ஆனால் தேவனுடைய கிருபை நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் எந்த இடத்தில் இருந்தால் அங்கிருந்து எழும்ப அந்த இடத்திலிருந்து உயர அந்த பலன் தேவனுடைய கிருபையினால் எனக்கு கிடைத்திருக்கிறது. The grace of God moves me from death to life. தேவனுடைய கிருபை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராக என்னை நடத்துகிறது. Once I was probably an obscure son of Korah, but now I have become the songwriter son of Korah. ஒரு காலத்துல கோராவின் புத்திரர்கள் விழுந்து போன கோராவின் புத்திரர்களா இருந்தோம். ஆனால் இப்பொழுது கோராவின் புத்திரர்கள் சங்கீதத்தை எழுதக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். Hallelujah. Hallelujah. You belong to God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. You are a friend of God. நீங்க தேவனுடைய சிநேகிதனா இருக்கிறீங்க. We are the bride of Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருக்கிறோம். It is about this close relationship with God. இந்த மிக நெருக்கமான உறவை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I encourage you this morning இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். to renew your relationship with God. தேவனோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Look at what happened to the sons of Korah. கோராவோட புத்திரருக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பாருங்க. God never leaves anyone, any family the way they were. எந்த மனுஷனே இருந்ததான நிலையில, எந்த குடும்பத்து இருந்ததான நிலையில அப்படியே அவர் விட்டு விடுவதில்லை. God has a redemptive plan. அவர்களுக்கு என்ற ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். He has a renewed purpose for you. உங்களுக்கு என்ற ஒரு புதிய ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். He has a new vision and a new plan for your life. உங்களுக்கு என்ற ஒரு புதிய தரிசனத்தை, உங்கள் வாழ்க்கைக்கு என்ற ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Surrender your life to Christ this morning. இந்த காலைவேளை உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. The Lord of hosts is with us. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The God of Jacob is our refuge. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். That happens only when you belong to God. தேவனுடையவர்களாய் இருக்கும்போதுதான் இது எல்லாமே நடக்கும். Close your eyes with me, let us pray. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We thank you for your presence here this morning, Lord. இந்த காலைவேளை உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for speaking to us this morning, இந்த Lord. காலைவேளை எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the words that we heard this morning, Lord. ஆண்டவரே இந்த காலைவேளை நாங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். You have a plan for our lives. எங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. There is redemption, there is restoration, there is hope, there is purpose for our lives. எங்களுக்கு மீட்பு உண்டு, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ற ஒரு நோக்கம் உண்டு. எங்களுக்கு சகலத்தை திருப்பி தருகிறீங்க. It is based on my identity in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்கிற அடையாளத்தினால தான் இது எல்லாமே நடக்குது. I will not be left behind by God. தேவன் என்னை ஒருபோதும் அப்படியே விட்டு விடுவதில்லை. He will never forsake me. ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை. Hallelujah. Thank you for speaking to us this morning, Lord. எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Even from the life of the sons of Korah. கோராவுடைய பித்தரின் வாழ்க்கையிலிருந்து பேசினீரே. We are people sometimes who condemn the Korahs. ஒரு சில வேளை அந்த கோராவின் புத்திரர்களை நாங்க குற்றப்படுத்தி விடுகிறோம். But Lord, you had a redemptive plan. ஆனா அவர்களுக்கு கூட ஒரு மீட்பின் திட்டத்தை நீர் வைத்திருந்தீர். Thank you, Father. நன்றி ஆண்டவரே. You have a redemptive plan for our lives. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. We may be going through the toughest economic times of our life. எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார சூழ்நிலையில மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கலாம். We might be feeling lonely because of not being able to meet each other. ஒருவரை பார்க்க முடியாததனால தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கலாம். But this is not the end. ஆனா அது முடிவல்ல. God has a redemptive plan. இதற்கென்று ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். There is a revival coming. ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. There is a purpose coming. ஒரு நோக்கம் வந்து கொண்டிருக்கிறது. We look towards that, Lord. அந்த நோக்கத்துக்கு நேராய் நாங்கள் பார்க்கிறோம். Because we belong to God. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are friends of God. தேவனுடைய நண்பர்களாய் இருக்கிறோம். We are the bride of Christ. எல்லோரும் தேவனுடைய மனவாட்டியாய் இருக்கிறோம்.
Thank you, Lord, for speaking to us. உங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Help us all to renew this relationship with you, Lord. உங்களோடு கூட இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. Thank you for your words this morning. காலைவேளை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. In Jesus' precious name. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. I pray that these words would bring encouragement, healing and hope into your lives. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும், உங்களை சுகப்படுத்தும், ஆண்டவரோடு உறவிலே உங்களை நெருக்கமாய் சேர்க்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். God has a redemptive plan for you and your family. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கென்றும் உங்கள் குடும்பத்திற்கென்றும் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். Trust God. ஆண்டவரை நம்புங்க. He will bring you out of this. அதிலிருந்து ஆண்டவர் கண்டிப்பா உங்களை வெளியே கொண்டு வருவார். There is a renewed purpose and hope for your life. ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய திட்டம் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கிறது. Trust God. ஆண்டவரை நம்புங்க. I'd like to sing a song and end our service this morning. ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். Learn this song and we can use it as we gather together later on to worship the Lord. இந்த பாடலை படித்துக் கொள்ளுங்க. திரும்ப நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனின் செயல்களை தேசங்கள் யாவும் கண்டு கொள்ளுங்கள். அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து யுத்தங்களோயச் செய்வார். இஸ்ரவேலின் தேவன் என்றும் நம்மடைக்கலம். ரதங்களை சுட்டெரித்திடுமென் தேவன் என் நம்பிக்கை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர். ஜலங்கள் எழும்பிடும். மலைகள் குன்றுகள் யாவும் பணிந்து அவரை தொழுதிடும். யூதராஜ சிங்கம் நமக்காய் யுத்தம் செய்கிறார். அமர்ந்திருந்து அறிந்து கொள்வோம் அவரே தேவன் என்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர். Sing the first verse. நீங்களும் சேர்ந்து பாடலாம். தேவனின் செய்கைகள் தேசங்கள் யாவும் கண்டு கொள்ளுங்கள். அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து யுத்தங்களோயச் செய்வார். இஸ்ரவேலின் தேவன் என்றும் நம்மடைக்கலம். ரதங்களை சுட்டெரித்திடுமென் தேவன் நம்
நம்பிக்கை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர். தேவனின் சத்தம் தொனிக்கும் போது ஜலங்கள் எழும்பிடும். மலைகள் குன்றுகள் யாவும் பணிந்து அவரை தொழுதிடும். யூதராஜ சிங்கம் நமக்காய் யுத்தம் செய்கிறார். அமர்ந்திருந்து அறிந்து கொள்வோம் அவரே தேவன் என்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடென்றும் உண்டு. ஆபத்து காலத்தில் எந்தன் துணையுமானவர். வழி நடத்தும் அக்கினி வழி நடந்தாலும் என்றும் நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit, for the words of this song that we sang this morning, Lord. பாடின பாடல் இருக்க வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். You are the Lord of hosts who is with us. நீ சேனையின் கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். You are the God of Jacob who is our refuge. யாக்கோபின் தேவன், நீர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். Because we belong to you, உமக்கு சொந்தக்காரர்களாய், உங்களுக்கு சொந்தமாய் நாங்கள் இருக்கிறோம். you will fight our battle. நீர் எங்கள் யுத்தங்களை அதனால நீங்கள் நடப்பிக்கிறீர். You will be our defense. நீர்தான் எங்களுடைய பாதுகாப்பு. You will be our father. நீர்தான் எங்களுடைய பிதாவாய் You will இருக்கிறீர். be our friend. நீர் என்னுடைய நண்பராய் இருக்கிறீர். You will be everything to us. நீர் எல்லாமாய் இருக்கிறீர். Thank you, Lord, for this relationship that we have through Christ. கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கிடைத்திருக்கிற இவ்வளவு பெரிய உறவுக்காக ஸ்தோத்திரம். Thank you for reconciling us to you, Father. ஆண்டவர், உமக்கு நேரா எங்களை ஒப்புரவாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். You have given us this ministry of reconciliation today. இந்த ஒப்புரவாதல் உபதேசத்தை, ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. We want to take this to the world. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. We want to take this to our community and our people, Lord. எங்களுடைய ஜனங்களுக்கு நேரா, எங்களுடைய சமுதாயத்துக்கு நேரா நாங்கள் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. Thank you for speaking to us. எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். To you alone be all the glory and the honor. சகல துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. In Jesus' precious name. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். God bless you with these words. Be encouraged. God is for you. He has a redemptive plan for you and your family. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலமா உற்சாகப்படுத்துவாரா. உங்களுக்கென்றும் உங்கள் குடும்பத்துக்கென்றும் ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது முடிவு ஜெபம் நம்மளுடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள். சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். மனுஷனை மண்ணில் உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை, ஜீவ ஆத்துமாவை கொடுத்தவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இப்பொழுது சமயத்தில் உண்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். என் ஜீவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க.
நாமத்து மகிமைக்காய் ஜீவிக்க நாங்கள் தொடர்ந்து உமக்காய் ஜீவிக்க எங்களை நான் அதிகமாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய நாமத்தில் கேட்குறோம். எல்லாம் கேட்டு உதவி செய்கிறவரே நாங்கள் என்ன உதவி செய்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தராமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நிறைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.